வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு புது முயற்சியாக தமிழ் நாவல்களை உங்களுக்கு கதையாக படிக்காமல் கதையாக எனக்கு புரிஞ்ச மாதிரி கதையாக சொல்லலான்னு ஒரு முயற்சி. ஸோ நான் என்ன நாவல் முதல்ல சொல்லலான்னு யோசிக்கும்போது எல்லாருக்கும் நினைக்கிற மாதிரி இல்லை, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பொன்னியின் செல்வன் தான் முதல்ல தோணுச்சு. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா பொன்னியின் செல்வனை கொஞ்சம் நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது அதுவும் படம் வந்ததுக்கப்புறம், சினிமா வந்ததுக்கப்புறம் அது தெரியாதவங்க இல்லை பார்க்காதவங்க இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதே கல்கி அவர்களோட இன்னொரு நாவல் பார்த்திபன் கனவுன்ற ஒரு நாவலை கதையாக சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்ட்டாக சொல்ல போகிறேன். ஏதாவது தவறுகள் இருந்தால் உங்கள் கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ அதுக்கு அடுத்த வர பார்ட்டில் நான் அதை சரிப்படுத்துகிறேன். ஸோ பார்த்திபன் கனவு பை கல்கி. ஸோ இது ஒரு அரசனின் கனவு அண்ட் ஒரு தேசத்தின் வரலாறு. ஸோ இப்போது பார்த்திபன் கனவுலேருந்து தொடங்க போகிறோம். முதல் பார்ட்டு தோணித்துறை. ஒரு அழகான நதி ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த நதி வேறு எந்த நதியும் இல்லை, காவேரி. அழகான காலை பொழுதில் சூரியனோட பொன் நிறத்தில் அந்த நதி அப்படியே மின்னுச்சு. அதனால் அந்த நதிக்கு பொன்னி நதின்ற பேர் கரெக்டாக தான் வச்சுருக்காங்கன்னு கல்கி. அழகான காலை பொழுதில் அங்கே இருக்கிற பறவைகளோட சத்தம், தண்ணி ஓடிட்டுருக்க சத்தம் எல்லாம் கேட்க ரம்யமாக இருக்குது. பறவைகள் அதோட குஞ்சுகளோட சந்தோஷமாக விளையாடிட்டுருக்கு. தூரத்தில் ஒரு தீவு தெரியுது. அந்த தீவுக்கு நடுவில் ஒரு பெரிய மாளிகை, தங்கத்தால் ஒரு மாளிகை தெரியுது. அந்த மாளிகையை சுற்றியும் நிறைய மரங்கள், அரச மரம், ஆழமரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மரங்கள் இருக்குது. அந்த மரங்களுக்கு எல்லாம் பக்கத்தில் ஒரு சின்ன குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டிலேருந்து சமையல் செய்கிற புகை வெளியே தெரியுது. கொஞ்சம் தூரத்தில் பக்கத்தில் போய் பார்த்தோம்னா அந்த புகையோடு சேர்ந்து அவங்க வீட்டில் சமைக்கிற காலை உணவோட வாசனையும் சேர்ந்து வருது. அன்னைக்கு அவங்க ஏதோ கம்பில் செய்கிறாங்க, ஏதோ கம்போட சுவையும் சேர்ந்து வருது. ஸோ அந்த வீட்டில் உள்ளே பார்க்கும்போது அந்த வீட்டில் 2 பேர் இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க பேர் வள்ளி, அவரோட கணவர் பொன்னன். ஸோ பொன்னன் சொல்கிறாரு, இன்னும் எவ்வளோ நாளைக்கு வள்ளி உன் கையில் சாப்பிட்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு வள்ளி சொல்கிறாங்க, எவ்வளோ நாள் தான் நீ இப்படியே காலையில் சொல்லிகிட்ருப்ப? இல்லை வள்ளி, உனக்கு தெரியுமா, ஊரில் எல்லாரும் பேசிகிட்ருக்காங்க, இந்த முறை யுத்தம் கண்டிப்பாக வரப்போகுது. சரி, யுத்தம் வந்தால் உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு படகை எடுத்துகிட்டு போக போகிற, எல்லாரையும் அந்த கரைக்கு கொண்டு போய் விட போகிற, அதுதானே உன்னோட வேலை. ஆனால் பொன்னன் சொல்கிறாரு, இல்லை வள்ளி, இந்த முறை நான் அரசர்கிட்ட கேட்க போகிறேன். யுத்தம் ஆரம்பித்ததுன்னா என்னையும் யுத்தத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு அவர் காலில் விழுக போகிறேன். வள்ளி, அப்போது நீ யுத்தத்துக்கு போகிறன்னா என்னையும் உங்கூட யுத்தத்துக்கு கூட்டிகிட்டு போயிடு. அப்படி இல்லைன்னா எந்த நதியில் என்னை காப்பாற்றினியோ அந்த நதியிலே என்னை பிடிச்சி தள்ளிடு. ஆமாம், இப்போல்லாம் இந்த யுத்தத்துக்கு பெண்களும் வரதான் போகிறாங்க, ஆண்கள்லாம் வீட்டில் பூட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது தான். வள்ளி கம்பு அடைய கீரை குழம்போடு சேர்த்து பொன்னனுக்கு பரிமாறிட்டுருக்கா. பொன்னன் நல்லா ரசித்து அதை சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ தூரத்தில் குதிரை வர சத்தம் கேட்குது, டக் 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 டக்குன்னு. அப்போ அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி நெருக்கத்தில் வர மாதிரி கேட்குது. அப்போது
பொன்னன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற கையோட வெளியே எழுந்து வந்து பார்க்குறான். அப்போ அந்த குதிரையில் ஒரு வீரன் உட்கார்ந்துட்டு இருந்த வீரன் இறங்கி, பொன்னா சீக்கிரமாக இந்த படகை எடு, நான் வந்து அரசருக்கு செய்தி கொண்டு வந்திருக்கேன், நாம் சீக்கிரமாக போகணும். அப்போது பொன்னன் வந்து இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் வள்ளிக்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து சீக்கிரமாக போகணும். அப்போ அந்த வள்ளி வந்து இன்னொரு அடைய பொன்னனுக்கு வைக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கா. அப்போது பொன்னி கோச்சிக்கிறா. அப்போது வள்ளி கோச்சிக்கிறா. அப்போ பொன்னன் வந்து இதுதானே என்னோடய வேலை, நீ கோச்சிக்காத, இதுதானே என்னோடய வேலை, நீ கோச்சிக்காத, நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு அவளை சமாதானப்படுத்துகிறா. அப்போ வெளியே இருந்து அவன் கூப்பிட்றான், என்ன இவ்வளோ நேரம் அப்படின்னு. உடனே இல்லை இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னன் அவசரமாக வெளியே வந்து படகை எடுத்துகிட்டு அந்த வீரனை கூட்டிகிட்டு போகிறான். வள்ளி அப்போ என்ன பண்ணுறா, அவள் வந்து எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு வெளியே ஒரு எருமை மாடு கட்டி வச்சுருந்தாங்க. அந்த எருமை மாடுக்கு தீனியெல்லாம் போட்டுட்டு பாலெல்லாம் கறந்து கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு நதிக்கு பக்கத்துலேயே நதி இருக்குது. அந்த குடிசைக்கு பக்கத்தில் அதில் இறங்கி கொஞ்சம் மறைவாக இருக்கிற இடத்துல அவள் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு திரும்பவும் மதியத்துக்கு தேவைப்படுற உணவுகள்லாம் தயாரிக்கிற உள்ளே போயிட்டா. ஆனால் அப்பப்போ வள்ளி வந்து வெளியே வந்து பார்க்குறா குடிசைக்கு வெளியில். பட் அன்றைக்கி ஏதோ ஒரு விசேஷம் நடக்க போகுதுன்றது மட்டும் அவளுக்கு ஏதோ ஒரு தோணுது. அவர் நினச்ச மாதிரியே கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 2 குதிரையில் 2 வெள்ளை குதிரையில் குதிரையும் அப்புறம் பல்லக்கை வந்து ஒரு 4-5 பேர் தூக்கிட்டும் வராங்க. அவன் நினச்ச மாதிரியே நடக்குது. இதோட முதல் பாட்டு தோணித்துறை முடிஞ்சது. அடுத்தது 2வது பாட்டு. அந்த பாட்டோட அதையும் இப்போயே பார்க்கலாம். அந்த பாட்டு வந்து அரச குடும்பம். இப்போது வள்ளி நினச்ச மாதிரியே அங்கே வெளியே நிறைய பேர் வராங்க. ஸோ வள்ளி வந்து வெளியே வந்து பார்க்குறா. அப்போது அவங்க அந்த பல்லக்கை தூக்கிட்டு வந்தவங்க பல்லக்கை கீழே வச்சுட்டு அந்த வெள்ளை குதிரையை வந்து அங்கே இருந்த மரத்தோடு கட்டிட்டு சொல்கிறாங்க. அங்கே இருந்த ஒருத்தர் சொல்கிறான், அண்ணா தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது, போய் அந்த குடிசையில் வள்ளிக்கிட்ட போய் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் சொன்னார், தண்ணி தான் காவிரி ஆறில் இவ்வளோ போகுதில்ல, ஏன் போய் வள்ளியை டிஸ்டர்ப் பண்ணுற அப்படி சொல்லிட்டு, வள்ளி கையால் குடித்த மாதிரி இருக்காதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. வள்ளி கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வீரப்பன் அவரோட பேர். அப்போது வள்ளி வந்து உள்ளே போய் மோர் எடுத்துகிட்டு வந்து 2 பேருக்கும் கொடுக்குறா. 2 பேரும் நல்லா மோர் குடிச்சிட்டு என்ன ஐயா நடக்குது ஊரில் அப்படின்னோடனே, என்னையும் கேட்குற வள்ளி, உன் கணவர் உன் பொன்னனுக்கு தெரியாத விஷயங்களா? அவர் தான் ராஜாவை கூப்பிட்டு போகிறாரு, அரச விஷயங்கள்லாம் அவருக்கு தான் தெரியும், அவரை கேட்டால் அவனுக்கு தெரிய போகுது. அவர் எங்கே காலையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவசரமாக செய்தி வந்ததுன்னு சாப்பிடாமல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, பேசக்கூட முடியலை, சாப்பிடக்கூட இல்லை. உடனே வீரப்பன் வந்து கிண்டல் பண்ணுறாரு, பாத்தியா மனைவினா இப்படி தான் இருக்கணும், சாப்பிடலன்னு எவ்வளோ பாவம் பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வள்ளி சிரிச்சிட்டு ஒன்றுமே சொல்லலை. அப்போ சொல்கிறாரு, யுத்தம் நடக்க போகுது. ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன் யுத்தம் நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் யுத்தம் எதுக்காக நடக்க போகுதுன்னு தான் எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னோடனே வீரப்பன் சொல்கிறாரு, இல்லை, கடந்த சில வருஷங்களாக நம்ம மகாராஜா நரசிம்ம ராஜாவுக்கு வரி செலுத்தலை. ஸோ அதனால் இப்போ அந்த ராஜா வந்து நம்ம ராஜா கிட்ட வரி கேட்குறாரு. சரி, அதுக்கு என்ன, எவ்வளோ வருஷம் வரி கட்டலையோ அதுக்கு சேர்த்து வச்சு வரி கொடுத்துட்டா முடிஞ்சுது அப்படின்னு வள்ளி சொல்கிறா. ஆனால் நம்ம ராஜா முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேங்கிறாரு, அவர் வரி செலுத்த தயாராக இல்லை, யுத்தத்துக்கு தயாராகிட்டுருக்காரு அப்படின்னோடனே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தூரத்தில் அந்த படகு வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த முறை வந்து பொன்னன் எடுத்துகிட்டு போன அந்த படகு இல்லை. ஆனால் இந்த படகு வந்து பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அரசர் குடும்பம்லாம் வர மாதிரி ரொம்ப விமானம்லாம் பொருத்தி படகு இருக்குது.
நான் வந்து விமானம் இருக்க படகு அப்படின்னோடனே விமானம்னா என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தம்போது, விமானம்னா இந்த டவர் மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் சர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு கிடச்சிது. உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ அந்த படகுல 3 பேர் வராங்க. ராஜா, அவர் பையன், மகாராணி. அப்புறம் 2 காவலர்கள் வராங்க கூடவே. அதுக்கப்புறம் நம்ம பொண்ணனும் அந்த படகுல வராரு. படகு கரைக்கு வந்த உடனே இறங்கி கரையிலேருந்து இறங்கி கட்டிட்டு ராஜா ராணியும் இறங்குறாங்க. அப்போது ராஜா வந்து முதல்ல குடிசையை பார்த்து வள்ளியை பார்த்து கையசைச்சு கூப்பிட்றாரு. வள்ளி பக்கத்தில் வந்து மகாராஜா காலில் விழுந்து கும்பிட்டு ரொம்ப பவ்யமாக பொண்ணு பின்னாடி போய் நின்றுக்கிறா. அவளுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, என்ன பேசுறது தெரியல. அப்போது மகாராஜா கேட்குறாரு, பொன்னி வள்ளி உன்னை இந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கிறானா அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே வைக்கப்படுறா. உடனே மகாராணி கேட்குறாங்க, நீங்கள் ஏன் அப்படி வள்ளிகிட்ட கேட்குறீங்க, வள்ளி பொண்ணி நல்லா பார்த்துக்கிறானான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எதுவுமே சொல்லாமல் சிரிக்கிறா. அப்போ மகாராஜா சொல்கிறாரு, இந்த பொண்ணனை எங்கேயும் போகாமல் பார்த்துக்கோ. உன்னை இல்லைன்னா உன்னை நதியிலேருந்து எப்படி காப்பாற்றிட்டு வந்தாரோ அதே மாதிரி இன்னொரு பொண்ணையும் காப்பாற்றிட்டு வந்துட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து கிண்டல் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சோடனே ராஜா, மகாராணி, அதுக்கப்புறம் அவரோட இளவரசர் எல்லோரும் கிளம்புறதுக்கு தயாராகும் போது பொண்ணன் கேட்குறான், இந்த முறை யுத்தத்துக்கு போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. அப்போது மகாராஜா சொல்கிறாரு, இல்லை, இந்த முறை நான் உன்னை கூட்டிகிட்டு போகல, நீ இங்கே தான் இருக்க போகிற. ஏன்னா இந்த யுத்தத்தில் போய் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இளவரசருக்கு நீ தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கண்ணில் தண்ணி வந்துடுது. அப்போது அழுகிறாங்க வள்ளியும் பொண்ணனும். அப்போ பக்கத்தில் இருந்த மகாராணி பெருமூச்சு விடுறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் போனதுக்கப்புறம் பொன்னன் போய் வள்ளிகிட்ட சொல்கிறான், இன்றைக்கி நான் வந்து நாங்கள் போகணும், ஏன்னா அங்கே ஏதோ இன்றைக்கி நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இல்லை, ஏன் போகணும் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை, இந்த யுத்தம் சம்மந்தமாக எல்லோரும் வரி கேட்குறது சம்மந்தமாக வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜா சொன்னது கேட்டேல்ல, நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே கிண்டல் பண்ணுறத கேட்ட உடனே பொண்ணன் கோச்சிக்கிற மாதிரி நான் போய் நீந்த போகிறேன்னு சொல்லிட்டு அவன் போய் நீந்த போகிறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நிறைய குதிரைகள் சத்தம் வர்றது கேட்குது. அப்போது அவன் வந்து நீந்திட்டு வெளியே எழுந்து வந்து பார்க்குறான். அப்போது உள்ளே இருந்த வேலையாக இருந்த வள்ளியும் வெளியே வந்து பார்க்குறான். அப்போ குதிரைகளில் வந்து எல்லோரும் போகிறாங்க. உடனே பொண்ணன்னு சொல்கிறான், நான் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக போய் தான் ஆகணும், நீயும் என் கூட வரனா வா, உங்கள் பாட்டனும் அங்கே தானே இருக்கார், அவரையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட 2வது பாட்டும் முடிஞ்சுது. இதில் ஏதாவது நான் டீட்டெயில் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் அடுத்த பாட்டு சொல்லும்போது அதோடு சேர்த்து சொல்கிறேன். அதே மாதிரி நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலோ இல்லை ஏதாவது புதுசாக ஏதாவது சேர்க்க மறந்துருந்தாலோ இம்பார்ட்டன்ட் விஷயம் அதை நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் திரும்ப சொல்கிறேன். தேங்க்யூ.